ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். கோதுமை மாவு வச்சு எப்படி குண்டு குண்டு குலோப் ஜாமுன் செய்யலான்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த குண்டு குண்டு குலோப் ஜாம் கோதுமை மாவு வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டேன். 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அடுத்து அரை கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடரை சேர்த்துட்டு நம்ம இப்போ பேக்கிங் சோடாவும் உப்பும் சேர்த்துக்க போகிறோம். இது ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால தான் போட்டதுமே வரல. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்ததும் நம்ம கை போட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ கட்டியெலாம் இல்லாமல் நல்லா கை போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு நம்ம இதை பிடிக்க முடியுதான்னு பார்க்கணும். அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மாவு இந்த மாதிரி இறுக்கமாக பிரித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வந்துருச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு அரை கப் அளவு பால் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பால் சேர்க்குறப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக சேருங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு பிசு பிசுப்பாக ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவை. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நமக்கு ஒட்டாமல் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த கை வச்சு பார்த்திங்கன்னா அந்த மாவு உள்ளே போச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. மாவும் பிசு பிசுப்பு இல்லைன்றது அர்த்தம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம விரிசல் இல்லாமல் நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். விரிசலே வராமல் உருண்டை உருட்டணுன்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில உருண்டையில் விரிசல் வந்துருச்சு. என்ன பண்ணுறது, நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் மீதமுள்ள மாவு எல்லாமே நம்ம உருண்டை உருட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஸோ சைஸ் உங்களுக்கு விருப்பமான சைஸில் உருண்டை உருட்டிக்கோங்க. சின்னதுலேருந்து மீடியம் சைஸ் இல்லை பெருசான சைஸ்லேயும் உருண்டை உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். நான் 1 கப் அளவு கோதுமை மாவுக்கு 1.5 கப் அளவு சர்க்கரை பாகு தயார் பண்ண போகிறேன். ஸோ 1.5 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துட்டு 1.5 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ஸில் தான் தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த பாகு செய்கிறப்போ மட்டும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்வோம். ஸோ இப்போ முழுமையாக இந்த சர்க்கரை கரைஞ்சி வரணும். இடையிடையில் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ வாசத்துக்காக 3லேருந்து 4 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் தூள் பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கு பதில் நீங்கள் ரோஸ் எசன்ஸ் மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ முழுமையாக சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இதை நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நல்லா சொல்ல போனோம்னா பிசு பிசுப்பான கன்சிஸ்டன்சியில் இந்த சர்க்கரை பாகு தயாராகணும். இது 1 கம்மி பதம் 2 கம்மி பதம் வரணும்னு அவசியப்படாது. இதை நல்லா பிசு பிசுப்பாக வந்தால் மட்டும் போதும். ஒரு 15 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சு இந்த பாகை தயார் பண்ணிடுவோம். இடையிடையில் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு பாகு தயாராகிடுச்சு. இப்போ சூடாக இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த குலோப் ஜாமுனை பொரித்து எடுத்துக்கணும். தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம் கடாயில். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ இந்த டைம் பொரிக்கிறப்போ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணும். அப்போ தான் நமக்கு உள்ளே மேலே எல்லாமே ஈவனாக வெந்து வரும். இப்போ நீங்கள் இன்கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இந்த உருண்டையை நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். உருண்டையை போட்டதும் நமக்கு எண்ணெய் பார்த்திங்கன்னா சலசலப்பாக இருக்கும். அப்போ தான் நமக்கு வேக ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த சலசலப்பு கம்மியாச்சுன்னா நமக்கு வெந்துருச்சுன்றது அர்த்தம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒரு உருண்டையாக மெதுவாகவே. ஸோ இனிஷியலாக நீங்கள் 1லேருந்து 3 ஜாமுன் போட்டு பாருங்கள். அது பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா அடுத்த பேட்சில் நீங்கள் 6லேருந்து 8 ஜாமுன் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயில். இப்போ இந்த மாதிரி இடையிடையில் நம்ம உருண்டையை எண்ணெயில் இந்த மாதிரி திருப்பி விடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த உருண்டை நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. பார்க்க சொல்லி நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நல்லா வந்து வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டார்க் கலரில் வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து எண்ணெயிலே வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஜாமுனை. அடுத்து நான் வந்து பேட்சில் ஒரு 6லேருந்து 8 ஜாமுன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இது போடுறப்போ உடனே நம்ம வந்து திருப்பி போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் நம்ம அது மேலே எழும்புற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம போட்ட ஜாமுன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்பி வந்துருச்சு. இந்த டைமில் நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. ஸோ மெதுவாக இந்த ஒவ்வொரு ஜாமுனையும் வந்து திருப்பி விடுங்க. இந்த மாதிரி மேலேயும் கீழேயுமா வச்சு நல்லா சுழட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வந்து வெந்து வரும். கொஞ்சம் கொஞ்சமாக கலரும் நமக்கு ஜாமுன் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த உருண்டை எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே போல் மீதமுள்ள உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. மெதுவாகவே செய்யுங்க, பேட்ச் பை பேட்சாக, அவசரம் இல்லை. இப்போ இது எல்லாமே எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இந்த உருண்டையை நம்ம வந்து ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பாகில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகில் குறைஞ்சது 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கோதுமை மாவில் செஞ்ச குலோப் ஜாமுனு. அதை விட இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டான கோதுமை மாவு குலோப் ஜாமுனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த குலோப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நார்மலாக நம்ம இன்ஸ்டன்ஸ் மிக்ஸ் வாங்கி செய்கிறதுக்கும் இதுக்கும் வெறும் பெரிய வித்தியாசமும் இல்லை. அதை விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.